ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுவும் ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் கொழுக்கட்டை அரிசி மாவில் தான் செய்வாங்க. நம்ம அரிசி மாவில் செய்ய போகிறதில்ல, ராகி மாவில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப்பு ராகி மாவு நான் யூஸ் பண்ண போகிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். தண்ணி சூடாக இருக்கிறதுனால டைரெக்டாக கையை வச்சு பிசையாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஆறின உடனே கையை வச்சு நல்லா பிசைந்து விடலாம். ரெண்டு கப்பு சுடு தண்ணி வச்சுருந்தோம். ஆனால் 1 கப்பு தண்ணி தான் குடிச்சிது. ஏன்னா இது அரிசி மாவு இல்லை, தண்ணி ரொம்ப இழுக்காது. அதனால் பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு பிசைஞ்சு வைக்க போகிறோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு எள்ளு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு எடுக்கலை, நான் கருப்பெள்ளு தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டையை ஹெல்த்தியாக செய்ய போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, மேல் மாவு ராகியில் பண்ணியாச்சு. இது டேட்ஸில் தான் உள்ள ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் இருக்கிற சீடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு டேட்ஸ் வர மாதிரி ரெடி பண்ண போகிறேன். டேட்ஸு சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் எள்ளு ஃபஸ்ட்டு போட போகிறோம். வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எள்ளு இதில் போட போகிறோம். கூடவே வறுத்த வேர்க்கடலை ரெடிமேடாக கிடச்சா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைனா நீங்களே வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அரைச்சின்னு எள்ளும் வேர்க்கடலையும் ரெடியாக இருக்குது. இதை ரொம்ப பவுடராகவும் அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமும் அரைக்கக்கூடாது. அது நடுவில் நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சீடு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸையும் அரைக்க போகிறோம். பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சினதெல்லாம். இந்த மாதிரி அரைச்சியாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட போகிறோம். இது கூட 50 கிராம் நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ண போகிறேன். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டையை யூஸ்வலாக மோடில் பண்ணுவாங்க, இல்லைனா கையில் கூட பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல. அட் அ டைமில் ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி இப்போ செய்ய போகிறோம். இப்போ வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, ஒன்று ஒன்றா மடித்து செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம வேறு மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு இட்லி பாத்திரத்தோட மேல் தட்டு யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கிழியாமல் இருக்கிற வாழை இலையை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மேல் தட்டை இங்கே வச்சுட்டு இதுக்குள்ளே அடங்குற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம வாழையிலே கிழிச்சிக்க போகிறோம். இதில் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கங்க.
இலை ஃபுல்லாக இந்த தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிற ராகி மாவு எடுத்து இது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். சப்பாத்தி மாவு உருண்டை வந்து ஒரு 3 அளவுக்கு இது ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தொட்டு தொட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் மாவு. சப்பாத்தி அளவுக்கு இந்த மாதிரி தின்னா பண்ணிவிடுங்க. ரெடி பண்ண மாவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த கார்னராக வச்சுருங்க. அந்த பக்கம் கொஞ்சம் விட்டுடுங்க மாவை, ஏன்னா அதை அப்படியே போட்டு மடக்க போகிறோம். இப்போ இந்த இலையை அப்படியே மடக்க போகிறோம். இதை அப்படியே மடக்கி விட்டுடலாம். இதை ப்ரெஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கும். இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த தட்டை வச்சு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் அப்படியே வச்சுருங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு, சாஃப்டாக இருக்குது. இந்த கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஏன் மேலே இலை போட்டிருக்கோன்னா தண்ணி வந்து கொழுக்கட்டை மேலே ஊற்றாமல் இருக்கிறதுக்காக. கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த கொழுக்கட்டையை கேழ்வரகு மாவுலேயே செஞ்சுருக்கோம். இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து ஹெல்த்தியான டேட்ஸு, வேர்க்கடலை, எள்ளெல்லாம் வச்சு நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்கோம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.